ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இருந்து எப்படி டெலிட் பண்ணோம், ஒரு இது ஸ்பெசிஃபிக்கான லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் எப்படி டெலிட் பண்ணோம், எண்டில் எப்படி டெலிட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட்டை மட்டும் எப்படி டெலிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த லிங்க் லிஸ்ட்டோட கோட் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இஃப் ஹெட் இஸ் நாட் நன் ஹெட் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட். இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்துட்டு நம்ம தூக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்துட்டு எப்படி தூக்கலாம்னா, இது ரொம்பவே ஈஸி. ஸோ என்ன பண்ணுறேன், கரண்ட் நோடை வந்துட்டு ஹெட் நோடாக போட்டுக்கிறேன். ஹெட் நோடு தான் நம்மளோட நோட் 1. ஸோ அது நான் வந்துட்டு கரண்ட் நோடாக போட்டுக்கிறேன். ஸோ வந்துட்டு கரண்ட் வந்துட்டு எம்டியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ எம்டியாக இருக்காது ஆப்வியஸாக, ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் நோட். ஸ்டார்டிங் நோட் எப்பயுமே எம்டியாக இருக்காது, லாஸ்ட் நோட் மட்டும் தான் எம்டியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நோட் எம்டியாக இல்லைனா என்ன பண்ணுறேன், என்னோடய ஹெட் நோடை வந்துட்டு அடுத்த நோடாக வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி அப்டேட் பண்ணேன்னா எனக்கு இந்த நோடை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன் பாருங்கள். இஃப் ஹெட் இஸ் நாட் நன் ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லிட்டு லைக் இது போயிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டு வந்துட்டு நான் எனக்கு மாறினதுக்கப்புறமா கரண்ட் நோடையும் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நான் அப்டேட் பண்ணும்போது எனக்கு ஹெட் நோடு வந்துட்டு நோட் 2ஆக மாறிடும், கரண்ட் நோடும் வந்துட்டு நோட் 2ஆக மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நோட் 1 வந்துட்டு எனக்கு அப்படியே போயிடும். ஸோ நான் அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா எனக்கு எப்படி வரும்னா 20, 30, 40 நன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே இது நான் இதில் லாஸ்ட் எலிமெண்ட்டை எப்படி லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி நான் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணனா, ஸோ அதே மாதிரி கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் நோட். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் நன். ஸோ வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு லைக் என்ன ஆர்டரில் போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த நோடை பார்க்குறேன். எனக்கு அடுத்த எலிமெண்ட் வந்துட்டு நன்னா இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட்லேருந்து இந்த கரண்ட் நோடை வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த கரண்ட் நோட்லேருந்து இதுதான் கரண்ட் நோடை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த 20 தான் வந்துட்டு இப்போ கரண்ட் நோட்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் மறுபடியும் வந்துட்டு பார்க்குறேன். வைல் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் நன். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நாட் நன். ஆனால் இங்கே வந்துட்டு நன் இருக்குது. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வைல் லூப்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன்னு சொல்லிட்டேன். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன்னுனா எனக்கு இதுக்கப்புறமா இருக்க எலிமெண்ட் வந்துட்டு நன்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த நோடு தான் நன்னா இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் நோடை வந்துட்டு நம்ம நன்னா மாற்றிட்டு இந்த நோடை வந்துட்டு நம்ம தூக்கிடுறோம். இதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நோடை வந்துட்டு நான் டெலிட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இங்கே 10, 20, 30, 40 இருக்குது. இதில் வந்துட்டு அந்த 30ங்கிற நோடை மட்டும் தூக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் கரண்ட் வந்துட்டு நம்ம ஹெட் நோடாக போட்டுறோம். இதுதான் என்னோட ஹெட் நோடுன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போது வைல் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா நாட் ஈக்குவல் டு 30. இப்போது இந்த எலிமெண்ட்டுக்கும் அடுத்த எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு 30 இல்லைன்னா எனக்கு கரண்ட் நோடை வந்துட்டு மாற்று அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நான் இங்கே இருக்கேன். எனக்கு இதுக்கு அடுத்த எலிமெண்ட் வந்துட்டு 30 பார்க்குறேன். 30 இல்லை. ஸோ அதனால் என்னோடய கரண்ட் நோடு வந்துட்டு இங்கே இருக்கும். மறுபடியும் பாருங்கள், என்னோடய கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் எலிமெண்ட் வந்துட்டு 30 பார்க்குறேன். 30 தான். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ஒயில் லூப்லேருந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டதுக்கப்புறமா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா எனக்கு இந்த எலிமெண்ட் வந்துட்டு லைக் இப்போ கரண்ட் நோடு வந்துட்டு இங்கே இருக்குமா, இங்கே இருந்துட்டு ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு கரண்ட் நோடை இங்கே செக் பண்ணல, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நோடை தான் செக் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு என்னோட கரண்ட் நோடு இங்கே இருக்குன்னா எனக்கு அடுத்த நோடில் தான் நான் செக் பண்ணுறேன். ஸோ 20 நாட் ஈக்குவல் டு 13 இருக்குது. ஸோ 20 நாட் ஈக்குவல் டு 30னா கரண்ட் நோடு ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இப்போ தான் இங்கே வந்துட்டு இங்கே வந்திருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம். நம்ம அதுக்கு அடுத்த டேட்டாவை தான் நம்ம பார்க்குறோம். 20ல் இருக்கும், 30யோட டேட்டாவை பார்க்கணும். 30யோட டேட்டா வந்துட்டு ஈக்குவல் டு 30. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறோம், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இந்தோட நோடை வந்துட்டு இதுக்கு பதிலாக இதை நம்ம போடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, எனக்கு இந்த நோடே வந்துட்டு அப்படியே இரேஸ் ஆகிடுது. இரேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், 10, 20, 40 வந்துட்டு நம்மளுக்கு கனெக்ஷன் ஆகிடும். இங்கே இருக்க ஏரோ மார்க் இப்படி ஜாயின் ஆகிடும். ஸோ ஜாயின் ஆகிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்மளோட ஃபைனலான ஆன்சர் வந்துட்டு கிடச்சிரும். அண்ட் நம்மளோட டிசைர்டான நோடு வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஏன் நம்ம டேட்டா வச்சு டெலீட் பண்ணுறோம், அட்ரஸ் வச்சு டெலீட் பண்ணலான்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ஏன் நம்ம டேட்டா வச்சு டெலீட் பண்ணுறோன்னா, டேட்டா வச்சு டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அட்ரஸ் வச்சு டெலீட் பண்ணுறது லைக் நம்மளுக்கு தெரியாது எப்படி அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு அது கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அட்ரஸ் வந்துட்டு கார்பேஜ் வேல்யூஸாக தான் இருக்கும். அண்ட் நம்ம அதை செக் பண்ணி எடுத்து அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் வில் பி a hectic வேல்யூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம டேட்டா வச்சு நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இட் வில் பி ஈஸி. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.